வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மணக்கோலம் பிவிஆர் அவர்களின் மணக்கோலம் அத்தியாயம் 2. மணி சரியாக 6. சீதா மேஜையின் மீது இருந்த காகித கட்டுகளை ஃபைல்களின் குவியலையும் ஒரு தடவை பார்த்துவிட்டு எழுந்தாள். நீண்ட பெருமூச்சு ஒன்று வெளிவந்து எழுந்த அவள் மெதுவாக மூக்கு கண்ணாடியை எடுத்து புடவை தலைப்பால் துடைத்து கொண்டே சூப்பரிண்டென்ட் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள். சார், ஏதோ தஞ்சாவூர் மிராஸ்தார் ஒருவரிட கேஸ் பார்க்கணும்னு சொன்னீங்களே, தருகிறீர்களா என்று கேட்டாள் அவள். மார்க் சகாயம் ஒரு தடவை அவளை ஏறிட்டு பார்த்தார். இந்த பெண்ணுக்கும் அவருடைய மகளுக்கும் ஏறத்தாழ ஒரே வயதுதான். சீதா ஆஃபீஸில் ஃபைல்களுடன் போராடி தன் ஜீவனத்துக்காக பாடுபடுகிறாள். அவருடைய பெண்ணோ ஓர் உதவி இன்ஜினியருக்கு வாழ்க்கைப்பட்டு 3வது குழந்தையை மடியில் வைத்து சீராட்டுகிறாள். என்றுமே சீதா என்றால் பொறுமையும் அடக்கமும் நிதானமும் நிறைந்த ஒரு ஏழை பெண். வெகுளி என்றெல்லாம் அவள் மீது அவருக்கு பரிவும் கருணையும் உண்டு. தம் மனதில் ஓடிய எண்ணங்களை ஒருவாறு மறக்க முயன்ற அவர், மணிதான் 6 ஆயிடுச்சு சீதா, திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம், நீ வீட்டுக்கு போ அம்மா என்றார். ஃபைலை கொடுங்க சார், இன்றைக்கும் நாளைக்குமா வீட்டிலே படித்து நோட் எழுதிடுறேன். இப்போது மார்க் சகாயத்தின் கண்கள் தம்முன் நீண்டு பறந்த செக்ஷனை சுழவின. அவரையும் சீதாவையும் தவிர வேறு யாருமே இல்லை. பாதி பேருக்கு மேல் 5 எப்படா அடிக்கும் என்று காத்திருந்து விட்டு மறைந்து விட்டார்கள். சிலர் 5:30 மணிக்கு சென்றார்கள். அவருக்கு கோபம் வந்தது. குமாஸ்தாக்கள் எல்லோரும் இருக்கிற வரையில் அவர்கள் மீது கோபப்படவோ வெளிப்படையாக கண்டிக்கவோ தைரியமும் தெம்பும் இல்லாத அவர் இப்போது இறைந்தார். பாருமா, ஒரு பையலாவது இல்லை, எல்லாம் பொறுப்பற்ற பையன்கள். ஒவ்வொருத்தன் சீட்டிலேயும் அரியர்ஸ் ஏகப்பட்டதாக குமிஞ்சு கிடக்கு. எவன் கிளியர் பண்ணுறது? டெப்டி கேட்டால் எவன் பதில் சொல்கிறது? சீதாவுக்கு தெரியும், பிள்ளை அவர்கள் எல்லார் தலைகளும் மறைந்த பின் தினம் தினம் பாடும் பல்லவியை தான் இன்றும் பாட ஆரம்பிக்கிறார் என்று. இன்று அவளுக்கு ஏனோ அமர்ந்து கேட்க பொறுமை இல்லை. சார், அந்த தஞ்சாவூர் ஃபைல் நீ மட்டும் ஏம்மா வேலை செய்கிற? நீ போமா வீட்டுக்கு, நானும் கிளம்ப போகிறேன். ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொன்னீங்களே சார். சரிதான், கிடக்கட்டும் கழுதை. அர்ஜென்ட்டுன்னு 1000 ஃபைல்களையும் கேஸுகளையும் 30 வருஷமாக போட்டு இன்றைக்கி எனக்கு என்ன கிடைச்சிட்டுது? பிளட் ப்ரெஷரும் வயிற்று வலியும் தான். இன்றைக்கி எண்ணெயும் நெய்யும் விற்கிற விலையிலே கொடுக்கறது 250 ரூபாய். நாளைக்கு 55 வயசுலே போடான்னு சொல்ல போகிறான். அப்புறம் என்னம்மா இருக்குது? டெம்பரரி சர்வீஸை எல்லாம் கழித்து 20 வருஷம் பர்மனெண்ட் சர்வீஸுக்கு இந்த 88 ரூபாய் பென்ஷன்னு தரப்போகிறான். ஃபைலும் வேண்டாம், கேஸும் வேண்டாம். நீ திங்கட்கிழமை வா சீதா, பார்த்துக்கலாம். நானும் போகிறேன். சேப்பாக்கத்திலிருந்து மெரினாவுக்கு வந்த சீதா அழுத்து கொண்டாள். தான் வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதை நினைத்தோ, தான் ஓர் ஏழை என்பதை எண்ணியோ அவள் மனம் அழுக்கவில்லை. இதெல்லாம் விதி வகுத்த வழி. அவளுடைய அலுப்புக்கு காரணம் வீட்டை அடைந்ததும் அடையாததுமாய் அம்மா கல்யாண பேச்சை ஆரம்பித்து விடுவாளே என்ற எண்ணம்தான். பஸ் ஸ்டாண்டுக்கு அருகே அவள் ஒரு சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டாள். அவள் முன்னே ஒரு தம்பதியும் 4 வயது குழந்தையும் நின்று கொண்டிருந்தார்கள். புருஷன் பேண்ட்டும் ஸ்லாக்குமாக ரோட்டில் இறங்கி நிற்க, மனைவி பட்டு புடவையும் தலை நிறைய பூவுமாக குழந்தையின் கையை பிடித்து கொண்டு காட்சியளித்தாள். இவர்களைப் போல் அவள் என்றோ நின்றிருக்க வேண்டும். அன்று அவள் ஆர்வமும் அவளுமாக நின்றபோது விதி இந்த ஆசை உனக்கு கூடாது என்று மண்டையில் ஓங்கி அடித்து விட்டது. அன்று அடித்த அடி இடி போலத்தான் இருந்தது. இன்று அடியின் வலி மறைந்து போய் ஒரு மடு மட்டும் எஞ்சியிருக்கிறது. அம்மா அதை மீண்டும் குத்தி பார்க்கிறாள். அவளுக்கு வயது 27 ஆகிவிட்டது. இனிமேல் மலர்வதற்கோ வாழ்வதற்கோ என்ன இருக்கிறது? 9 வருடங்களாக அவள் இரவும் பகலமாக உழைத்து அந்த உழைப்பில் கடுமைக்கு தன்னை விளையாக்கி கொண்டு விட்டாள். இது அவளுக்கு ஒரு விதத்தில் நன்மை தான் கொடுத்தது. அவளுடைய சின்ன வயதில் சம்பவித்த நிகழ்ச்சிக்கு பின் அவள் மட்டும் வீட்டில் தனிமையில் புழங்கி போயிருந்தாளானால் இத்தனை நாளில் ஒரு பைத்தியக்கார விடுதிக்கு தான் போயிருப்பாள். அவளை சுற்றி ஓயாமல் ஒழியாமல் இயங்கும் உலகத்தை அவள் மறந்து தன் உலகத்துக்குள்ளேயே ஒண்டி உறைந்து கிடந்திருந்தால் அவள் இப்போது நோயில் கிடக்கும் கட்டையாக போயிருப்பாள். நல்ல வேளை, குடும்ப பாரமும் பொறுப்பும் அவள் தலையில் விழுந்து ஒரு வேலைக்கு அவளை விரட்டின. தாயாரின் அமங்கல கோலமும் வீட்டின் ஏழ்மையும் அவளை
தூங்க இருந்த ஒரு பெரும் தூக்கத்தினின்றும் எழுப்பின. அவளும் எப்படியோ எழுந்து தன்னால் இயன்ற வரைக்கும் பாடுபட்டு இப்போது காற்றில் செல்லும் சருகு போலாகிவிட்டாள். இந்த சருகை மீண்டும் தளிர்க்க வைக்க வேண்டும் என்று அம்மா துடிக்கிறாள். சீதா தூரத்தே வரும் பஸ்ஸை பார்த்துவிட்டு மெல்ல எழுந்தாள். கல்யாணம் அவளுக்கும் தேவை என்று ஒரு சமயங்களில் உள்மனம் சொல்லுவதை அவள் கேட்டிருக்கிறாள். அப்போல்லாம் அவளுடைய பருவ காலத்தில் கற்பனை செய்து பார்த்திருந்த மனக்கோலம் கண்முன் எழும். ஆனால் அடுத்த கணமே அதே பருவ காலத்தில் உரு தெரியாமல் சிதைந்து போன அதே மனக்கோலமும் உதிர்ந்து வாடி கருகிய மலர்களும் பயங்கரமாக தோன்றும். அவளுக்கு தெரியும், உள்ளூர் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை தனக்கு உண்டு என்று. ஆனால் ஆசைப்பட்டதற்கே தண்டனை பெற்றவள் அவள். அதே ஆசை பூர்த்தியானால் இன்னும் என்ன பெரிய கொடிய தண்டனை கிடைக்குமோ? இந்த பயமும் பருவத்தின் அஸ்தமன நிலையும் சேர்ந்து அவளுடைய ஆசையையே அடக்கின. பஸ் வரவும் சீதா ஏறிக்கொண்டாள். அவளுக்கு முன்னால் ஏறிவிட்ட 4 வயது குழந்தையின் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் நிறைந்த முகமும் கண்களுக்கு அவள் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தை மாதத்தில் சென்னை செக்ரட்டரியில் வேலை பார்த்து வந்த அவளுடைய ஒன்றிவிட்ட மாமா பிள்ளைக்கு அவளை கல்யாணம் செய்து கொடுப்பதாக தீர்மானித்தார்கள். இந்த நிச்சயதார்த்தத்துக்கு காரணமே பாகரதி தான். தன் அண்ணாவின் பிள்ளை, தென்னுக்கு ஏற்ற கணவன் என்று ஏற்கனவே தீர்மானித்து கடைசியில் கை நழுவி போய்விடக்கூடாதே என்று பயத்தில் தன் புருஷனின் காலில் விழுந்து கெஞ்சி சம்மதிக்க வைத்தாள். சீதாவுக்கு வயது 17 தான். கல்யாணத்துக்கு வயது ஒன்றும் ஆகிவிடவில்லை என்றே பாகரதியின் கணவர் வாதித்தார். இருந்தாலும் கடைசியில் எப்படியோ ஒப்புக்கொண்டார். குடும்ப சொத்தெல்லாம் கரைந்த பிறகு 2 கெட்டான் வயதில் வேலையை நாடி செல்லும் நிர்பந்தம் சீதாவின் தகப்பனாரான சாம்பமூர்த்திக்கு உண்டாயிற்று. அவருடைய அரைக்குறை படிப்புக்கு என்ன பிரமாத வேலை கிடைத்துவிடும்? எத்தனையோ கம்பெனிகள் ஏறி இறங்கினார். நிரந்தரமான வேலையோ பூர்ணமான ஊதியமோ இல்லாமல் பல வருடங்கள் தத்தளித்து விட்டு கடைசியில் கோதண்டராமனிடம் வேலைக்கு அமர்ந்தார். இதுவரையில் ஏழ்மைக்கே இருக்கும் ஒரே சொத்தான சுய கௌரவத்தையும் தன்மானத்தையும் சாம்பமூர்த்தி இழந்ததில்லை. என்னிடம் வேலையில் இருந்தால் நிறைய பணம் கிடைக்கும், ஆனால் அதையெல்லாம் நீ இன்னமும் லட்சியமாக வைத்து கொள்ள முடியாது என்று கோதண்டராமன் எடுத்த எடுப்பிலே கூறிவிட்டார். கோதண்டராமன் செய்யும் தொழில் நாணயமற்றது, ஆபத்தானதும் கூட என்று சாம்பமூர்த்தி சேர்ந்த சில நாட்களிலேயே அறிந்து கொண்டார். என்றாலும் அவரால் வேலையை விட்டுவிட முடியவில்லை. எடுத்த எடுப்பில் 200 ரூபாய் சம்பளம் அவர் எதிர்பார்க்காத ஒன்று. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு கோதண்டராமன் சாம்பமூர்த்தியை தமது அந்தரங்க காரியதர்சியாக நியமித்து 300 ரூபாய் சம்பளமும் கொடுத்தார். அன்றிலிருந்து சாம்பமூர்த்திக்கு நாணயம், உண்மை, நியாயம் என்ற வார்த்தைகளின் அர்த்தங்களே தெரியாமல் போய்விட்டன. போலீஸை எப்படி கையில் போட்டுக்கொள்வது என்ற கலையையும் வருமான வரி இலாக்காவையும் எப்படி ஏமாற்றுவது என்ற சாஸ்திரத்தையும் கோதண்டராமனிடம் நன்றாக பயின்று சிறந்த மாணவன் என்ற பெயரும் பெற்றார். பல வருடங்களாக இருண்ட வானம் போலாகிவிட்ட தன் குடும்பத்தில் சூரியன் உதயமாவதை உணர்ந்தாள் பாகரதி. அவள் எதிர்பார்த்ததை விட அதிக வருவாயுடன் கணவர் வருவதைக் கண்ட அவள் தனக்கு விடிவு வந்துவிட்டது என்றே எண்ணினாள். ஒரு பெரிய பணக்காரருக்கு தன் கணவர் அந்தரங்க காரியதர்சி என்றவுடன் எதிர்காலம் பிரகாசமாக கண்முன் நின்றது. வீட்டில் நிறைய பணம் புழங்கவே, தரித்திரம் இருந்த சோடு தெரியாமல் மறைந்து போகவே சீதாவின் கல்யாணத்திற்கு இதுதான் தருணம் என்று பாகரதி தன்னை தயார் செய்து கொண்டாள். பிஏ பாஸ் செய்து செக்ரட்டரியில் 2 வருடத்துக்கு மேலாக வேலை பார்க்கும் அரண் வீட்டு பிள்ளையாக திகழும் நாளை அவள் எதிர்நோக்கினாள். நிச்சயமான கல்யாணம் நடக்க 20 நாட்கள் இருக்கும்போது பாகரதி கண்டு மகிழ்ந்த சூரியோதயம் திடீரென்று அஸ்தமித்தது. அவள் உணர்ந்த விடிவே அஸ்தமனத்தின் ஆரம்பம் என்பதை சொல்லாமல் சொல்லிய விதியின் வலிமைக்கு பாகரதியால் ஈடு கொடுக்க முடியவில்லை. திடீரென்று சூறாவளியில் விழுந்த மரம் கேட்பாரற்று கிடப்பது போல் குடும்பம் நின்றது. அது என்றுமே மீள முடியாதோ என்று பயப்படும் அளவுக்கு விதி துரத்தி அடித்தது. கோதண்டராமனின் காரியம் ஒன்றை முடித்து வர கான்பூர் சென்ற சாம்பமூர்த்தி திரும்பவே இல்லை. இறந்து போன 3ஆம் நாள் தான் சென்னைக்கே தகவல் வந்தது. மகள் கல்யாணத்துக்கு வாக்களித்த பண உதவியை கோதண்டராமன் சாம்பமூர்த்தியின் கடைசி காரியங்களுக்கு அளித்தார். பாகரதி மீது திடீரென்று விழுந்த அடி.
இடி அவளை கலக்கிவிட்டது. விதி அவளை வஞ்சித்து விட்டது. நம்பிக்கை அவள் மனதை விட்டே அகன்றது. விவரிக்க இயலாத ஒருவித வெறுப்பும் விரக்தியும் மேலிட்டன. வாழ்க்கை என்பதே பொய் என்று வேதாந்திகள் என்னதான் சொல்லி அவள் கேட்டிருந்தாலும் வாழ்க்கையிலும் வாழ் எவ்வளவோ இருக்கின்றன என்ற எண்ணம்தான் அவளுள் நிறைந்திருந்தது. ஆனால் கணவருடைய திடீர் மரணமும் அதனால் தடைப்பட்டு போன சீதாவின் கல்யாணமும் நிற்கதியாக நிற்கும் 3 பெண்களின் ஆதியற்ற நிலையும் அவளை ஒரு வெறுப்பு களஞ்சியமாக மாற்றிவிட்டன. இந்த நிலையிலே தான் மனக்கோலத்தில் நிற்க தயாராக இருந்த சீதா விழித்து கொண்டாள். தான் பெண்ணாக இல்லாமல் பெற்றோருக்கு ஒரு பிள்ளையாக பிறந்திருந்தால் என்ன செய்திருப்பாள்? தாயார் எதையுமே லட்சியம் செய்யாமல் தன் துக்கத்தில் மூழ்கியிருந்தாள். 13 வயது ஜானா வெறும் பாவாடிக்கு மேல் ஒரு தாவணியை சுற்ற துடிக்கிறாள். 10 வயது கமலா துக்கப்படவும் தெரியாமல் பள்ளிக்கூடத்துக்கு போக அவசரப்படுகிறாள். சீதாவை பொறுத்தவரையில் வரவேண்டிய கணவன் வராமலேயே இறந்து போய்விட்டான். அம்மாவுக்கு அப்படி இல்லை. நிழலை தரும் மரமே சாய்ந்து விட்டது. அம்மா தன் சோகத்தில் பெண்களை மறந்திருப்பது நியாயம்தான். ஆனால் சீதாவும் தன் ஏமாற்றத்தில் தன்னுள்ளேயே புதைந்து கிடந்தால் யார்தான் வீட்டை பார்த்து கொள்வார்கள்? யார்தான் தங்கைகளை ஆதரவாக அணைத்து கொள்வார்கள்? விழித்து கொண்ட சீதாவுக்கு அதிர்ஷ்டவசமாக ஒரு வேலை கிடைத்தது. SSLC படித்த படிப்பை தொடர்ந்து அவள் கற்றுக்கொண்டிருந்த தட்டெழுத்து இப்பொழுது உறுதுணையாக நின்றது. அவள் வேலையில் சேர்ந்தாள். தந்தையின் மரணத்தை காலம் என்னும் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க செய்தது. மெல்ல மெல்ல பாகிரதி புதிய பாதையை ஏற்றுக்கொண்டாள். நாட்கள் ஓடின. அரிசிக்காரன் தெருவில் 30 ரூபாய்க்கு ஒரு வீடு கிடைக்கவே குடிமாறினாள். பெண்ணின் வருமானம் மானத்தை காப்பாற்றியது. சீதா வெறும் வேலையுடன் நிற்கவில்லை. தெரிந்த 2-3 குடும்பங்களில் சிறு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாள். காலையில் 1 மணி நேரம் சுருக்கெழுத்தும் பயின்றாள். நாட்களின் ஓட்டத்தில் உயிரற்ற அன்றாட நிகழ்ச்சிகளில் சீதாவுக்கே தான் எத்தகைய தியாகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. தெரிந்திருந்தாலும் அவளுக்கு அதை உணரும் சக்தி இருந்திருக்குமா என்பதும் சந்தேகம்தான். சீதாவின் அதிர்ஷ்டம் அவளுடைய வேலை உயர்ந்தது. வீட்டு செலவும் தங்கைகளின் படிப்பு செலவும் அதிகமாக அவற்றை ஈடுகட்ட ஓரளவு வரும்படியும் உயர்ந்தது. இந்த விஷயத்தில் அவள் என்னதான் திருப்தி அடைந்தாலும் தாயார் எந்தவிதமான சந்தோஷமும் பெறவில்லை. வயிற்றை கழுவவும் உடம்பை போர்த்தவும் மூத்த பெண் தன்னை அர்ப்பணித்து கொண்டு விட்டாள். 2 தங்கைகளையும் காப்பாற்றிவிட்டாள். ஆனால் இவை போதுமா? ஒரு பெண்ணின் வாழ்க்கை பிறந்த வீட்டில் வாழ்வதுடன் நின்று விடுகிறதா? இந்த வேதனை தான் பாகிரதியை இந்த 10 ஆண்டுகளாக அரித்து வருகிறது. அவளுடைய வேதனை எப்படி விலகும்? எப்போது விலகும்? இல்லை, பாகிரதி வேதனையுடன் தான் மடிந்தே போவாளா? 27 வயதில் முன்னரை விழுந்த கேசத்துடன் கண்ணாடியை மாட்டிக்கொண்டு காரியாலயத்தில் உழைக்கும் சீதாவுக்கு வாழ்வு உண்டா? பிள்ளை பேற்ற சீதாவுக்கு பிள்ளை பேற்றை நிறுத்தி கொள்ள வேண்டிய வயதில் கன்னியாகவே நிற்கும் சீதாவுக்கு என்ன எதிர்காலம் இருக்க முடியும்? அதை ஏழ்மை என்னும் வெள்ளத்தில் கரை காண முடியாமல் கை சோர கால் சோர நீந்தும் பாகிரதியால் எப்படி வகுக்க முடியும்? சீதாவுக்கு மட்டும் ஒரு எதிர்காலம் நிச்சயமாக்கிவிட்டால் பாகிரதிக்கு கவலையே இல்லை. ஜானாவின் அழகுக்கு அவளை எத்தனையோ நிறைந்த குடும்பங்களில் மருமகளாக ஏற்றுக்கொள்ள காத்து நிற்கும் கமலாவின் இளமையும் படிப்புமே எளிதில் ஒரு வரனை கொண்டு வந்து விடும். சீதாவுக்கு வாழ்வு இருக்கிறதா? தெய்வம் என்னதான் அவளை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறது? பாகிரதி தெய்வத்தை தான் நம்பியிருந்தாள். மசூதி தெருவில் இறங்கிய சீதா மெல்ல நடந்தாள். பஸ்ஸில் பார்த்த குழந்தையை அவள் எப்போதோ மறந்தாகிவிட்டது. வீட்டுக்கு போனதும் அம்மா காப்பியை கொடுத்து கொண்டே 2ஆம் தார வரனை பற்றி பேச ஆரம்பிப்பாள். அம்மாவுடன் நேருக்கு நேர் நிற்கும்போது என்னதான் அவள் மீது எரிந்து விழ வேண்டும் என்று தோன்றினாலும் உண்மையில் இப்போது அவளை நினைத்த போது சீதாவின் மனத்தில் இரக்கம்தான் உண்டாயிற்று. அம்மாவுக்கு வாழ்க்கையில் என்ன திருப்தியும் இன்பமும் இருக்கின்றன? பெண்கள் தங்கள் கணவன்மார்களுடைய நிழலை நாடி சென்றால்தானே ஒரு தாயாருக்கு ஜென்ம சாபல்யம் ஏற்படுகிறது. எல்லா அம்மாக்களையும் போலதான் சீதா, ஜானா கமலாவின் அம்மாவும் இப்போது சீதாவின் கல்யாணத்தை பார்க்க துடிக்கும் அம்மா. அடுத்த வருஷம் ஜானாவுக்காக அலைப்பாய்வாள். அதற்கு பின் கமலா ஒருத்திக்காக வாடிப்போவாள். அவளுடைய எண்ணமெல்லாம் பூர்த்தியாகிவிட்ட பின் எல்லா பெண்களும் புக்ககங்களுக்கு சென்ற பின் அம்மாவுக்கு வேறு என்ன இருக்கிறது ஏங்கி நிற்க?
அப்புறம் அவள் இந்த உலகத்திலே ஏகாங்கிதான். கல்யாணமான பெண் என்னதான் பெற்ற பெண்களாக இருந்தாலும் கடைசி வரியில் தாயாரை பெண்களால் பார்த்து கொள்ள முடியுமா? அம்மா ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அனாதையாகி விடுவாள். தான் அப்படிப்பட்ட நிலையை அடைவோம் என்று தெரிந்தும் பெண்களின் வாழ்வுக்காக அம்மா ஏங்கி ஏங்கி தவிக்கிறாள். இதை நினைத்துதான் சீதா இப்போது மனம் வருந்தினாள். சீதா வீட்டை அடைந்த போது மணி 7. அம்மா கோவிலுக்கு போனவள் இன்னும் திரும்பி வரவில்லை. காலை நீட்டிக்கொண்டு முற்றத்து தூணியில் சாய்ந்தவாறே கமலா ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். ஜானா ஒரு இந்தி பாட்டில் தன்னை பறிகொடுத்தவள் சீதா வந்ததை கூட கவனிக்கவில்லை. கமலா, என்னக்கா? எனக்கு தலை ரொம்ப வலிக்கிறது, கொஞ்சம் காபி கலந்து தரியா? என்ன அக்கா? இப்போதுதான் சாதத்தை இறக்கி வைத்து ஸ்டவ்வை அணைத்தேன். ஜானா அக்காவுக்கு காப்பி வேணுமாம், கொஞ்சம் போய் கலந்து கொடேன். உன்கிட்ட தானே சொன்னால், நீயே கொடு. இந்த அத்தியாயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குடி. இந்த பாட்டு ரொம்ப ஜோராக இருக்குது. இரு தங்கைகளையும் மாறி மாறி பார்த்த சீதா கைப்பையை மேஜை மீது வைத்துவிட்டு உள்ளே சென்றாள். பாவம், அக்காவே கலந்து குடிக்கப் போகிறார் போல் இருக்குது. கமலாவின் வார்த்தைகள் சீதாவின் காதுகளில் ஸ்பஷ்டமாக விழுந்தன. ஆனால் அவள் வாயை திறக்கவில்லை. இருந்தாலும் உனக்கு ஆகாத்தியம் கூடாது ஜானா. ஏய், கொஞ்சம் மூடு வாயை. அவள் என்னை பார்த்தா கேட்டால் அவ்வளோ கரிசனம் இருந்தால் நீயே போகிறது தானே காப்பி கலந்து கொடுக்க. யார்கிட்ட கேட்டால் என்ன? நான் தான் சாதத்தை வடித்தேனே. நீ தான் ஒரு துரும்பை கூட இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு போட மாட்டாய். உன் சுபாவமே அப்படி. நீ ஒன்றும் என்னை எடை போட வேண்டாம். எடை போட ஒருத்தன் வருவான்னு சொல்றியாக்கும். சர்தான் போடி. மார்ச், செப்டம்பர், மார்ச். ஏதாவது பதில் சொல்ல வரலைன்னா இந்த பாட்டை பாடு. அதுதான் உனக்கு தெரியும். சரி சரி போதும், உன் திருவாயை மூடிண்டிரு. இவர்களுடைய யுத்தம் இப்படி நடக்கையில் அம்மா திடீர் என்று பிரவேசம் செய்தாள். சீதா வந்தாச்சா கமலா? எல்லாம் வந்தாச்சு. எங்கே? காப்பி கலந்து தரட்டுமான்னு கேட்டால் வேண்டாம்னு அக்கால். நான் கலந்து தரேன் அக்கான்னு இவ கெஞ்சினா. வேண்டாம் கமலா, நீ இந்த புஸ்தகத்தை படி, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அக்கா உள்ளே போனாள். இது தானம்மா இப்போ இங்கே நடந்தது என்றாள் ஜானா. அவளுடைய நையாண்டி கமலா ஆத்திரத்துடன் எழுந்தபோது தான் பாகீரதிக்கு புரிந்தது. அம்மா, இந்த ஜானாவுக்கு வர வர திமிரு அதிகமாயிட்டு வருது. நீயோ அக்காவோ அடக்கவில்லைன்னா ஆபத்தாய் போயிடும். ஏன், உன்னால் முடியுமானால் அந்த காரியத்தை செய்யேன் என்றால் நிதானமாக பாகீரதி. ஜானா சிரித்து கொண்டே, இப்போதைக்கு கமலா படையெடுப்பில் கவனமாக இருக்கிறாள். அடுத்த செப்டம்பருக்கும் மார்ச்சுக்கும் இப்போதே அட்வான்ஸாக பணம் கட்டப் போகிறாளாம். அதில் ஏதோ சலுகை கூட இருக்காம் என்றால். சர்தான் போடி, நிறுத்துங்கடி. சமையலிலிருந்து திரும்பிய சீதாவிடம், காஃபி சாப்பிட்டியா சீதா என்று கேட்ட பாகீரதி, இன்னைக்கு கோவிலிலே தீபாராதனை கொஞ்சம் தாமதமாக போயிடுச்சு என்று மன்னிப்பு கூறும் பாவனையில் கூறினாள். எங்கே கல்யாண பேச்சு அம்மா ஆரம்பிக்கப் போகிறாளோ என்ற பயத்தில் சீதா ரேடியோவை தாண்டி சந்தானத்தின் அறைக்கு நேர் எதிரே இருந்த அறையை நோக்கி சென்றாள். கமலா, அம்மா திருவல்லிக்கேணி ஜோசியர்கிட்டே அலமேலு மாமியோடு போனான். விவரத்தை அக்கா கிட்ட சொல்லலையா என்றால் சீதாவின் தலை மறையும் முன். நீ தூங்கின புறம் சொல்லலாம்னு இருக்கா என்றால் ஜானா. இரு தங்கைகளும் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும் என்று சீதா அந்த அறைக்குள் மறைந்தாள். அம்மாவும் திண்ணையில் நல்ல காற்று வரும் என்ற எண்ணத்தோடு வாசற்பக்கம் சென்றாள்.